முதல் முதல் பகுதியில நம்ப பொதுவா இருக்கிற அரசியல், கல்வி, குழந்தைகள் வளர்ப்பு, பொருளாதாரம் அப்படின்னு வெவ்வேறு துறைகள்ல பார்த்துட்டு வந்தோம். அதோட உலக சமாதானம் வரணும்னா எப்படி எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? உலக சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை வாழ முடியும்? அப்படிங்கிறதெல்லாமும் பார்த்தோம். இப்ப 2வதுல இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வேண்டிய கருத்துக்கள நமக்கு மகரிஷி குடுக்குறாங்க. இந்த பகுதியில எல்லாமே 2வது வால்யூம்ல எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? நம்ப எப்படி ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும்? அப்படிங்கிற ஒரு நிலையில மகரிஷி இந்த கருத்துக்கள் எல்லாம் குடுத்திருக்காங்க. எல்லாருமே வாழ்க்கையில அவங்கவங்க துறையில உயர்ந்துகிட்டே தான் போறோம். அதுக்கு ஆனா முயற்சி எடுக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க துறையில சமுதாயத்துக்கு நம்பளால என்ன குடுக்கணும்? அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். ஆனா அது யாருக்கும் இருக்கறதில்ல. மகரிஷி அவங்க தான் கடமை அப்படின்னா, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்த குடுத்திருக்கார். நம்ப கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுதான் கடமை. அப்படின்ட்டு சொல்றார். அது எந்த துறையாவும் இருக்கலாம். ஏழை, பணக்கார அப்படிங்கிற எந்த எதுவுமே இல்ல. ஒரு கொத்தனார் அவருக்கு செய்ய வேண்டிய டியூட்டிய அவர் சரியா செய்யணும். ஒரு அரசியல் தலைவர் அவர் செய்ய வேண்டிய டியூட்டி அவர் செய்யணும். ஆனா எல்லாமே நமக்கு சமுதாயம் நெறைய குடுக்குது. நம்ம சமுதாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதே மாதிரி தான் விஞ்ஞானிகளுக்கு என்ன மாதிரி பொறுப்பு இருக்கு? அப்படின்னு கவிதைகள்ல சொல்றார் மகரிஷி. ஏன்னா எந்த துறையில நம்ப கொஞ்சம் உயர்ந்துகிட்டே போனாலும், நம்மளுக்கு முதல் பிரச்சனை குடுக்கறது ஈகோ தான். ஆணவம். அதுதான் குடுக்குது. அது ஈகோ வந்துச்சுன்னா, நம்ப கடவுள வெளியில தள்ளிடுறோம். ஒண்ணுமே கிடையாது அங்க. ஏன்னா எல்லாமே என்னால தான் நடக்குது, என்னால தான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் வரதுனால, கடைசியில பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். ஆனா விளக்கம் தெரியறதில்ல. கடவுள் தான் குடுக்கல அப்படின்னு நெனச்சுக்கிறோம். ஆனா பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதே மாதிரி விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறாரு மகரிஷி. ஒரு கவிதையில அவங்களுக்கு என்ன பெரிய பொறுப்பு இருக்குங்கிறாரு. ஆனா, அதுக்கு அவங்க என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத இன்னும் சில கவிதைகள்ல சொல்றார். விஞ்ஞானிகளோட பொறுப்பு 1984ல ஒரு கவிதையில சொல்லியிருக்கார். விஞ்ஞானிகள் சேர்ந்த கருத்தரங்கு விரிவாக பல இடத்தில் நடத்த வேண்டும். மெஞ்ஞான தமிழ்நாட்டில் முதலில் ஒன்று. மேன்மையுள்ள அனைத்து இந்திய கூட்டம் ஒன்று. இஞ்ஞானப்பற்றுடைய உலகெங்கும் இருக்கின்ற அறிவியலார் கூட்டம் ஒன்றும், எஞ்ஞானம் அவசியமோ அதை அறிந்து இசைவுடைய வாழ்வு அமைய நடத்த வேண்டும். என்ன அழகான வார்த்தைங்க பாருங்க. அதனாலதான் தன் வழியா கவிதை வந்துச்சுன்னு அவர் அவ்ளோ கவிதைகள ரசிக்கிறார். அவ்ளோ அழகா வந்திருக்கு. இதெல்லாம் அந்த இறைநிலை குடுத்ததுதான். விஞ்ஞானிகள் சேர்ந்த கருத்தரங்கு விரிவாக பல இடத்தில் நடத்த வேண்டும். என்ன ஆர்டர்ல கொண்டு வராரு பாருங்க. மெஞ்ஞான தமிழ்நாட்டில் அந்த வார்த்தை பாருங்க அந்த இடத்துல. தமிழ்நாட்டுல மெஞ்ஞானம் ஓங்கி இருக்கு. மெஞ்ஞான தமிழ்நாட்டில் முதலில் ஒன்று, மேன்மையுள்ள இந்திய கூட்டம் ஒன்று. முதல்ல தமிழ்நாட்டுல நடக்கணும். அப்புறம் இந்தியால ஒரு கூட்டம் நடக்கணும். அப்புறம் உலகளாவ கூட்டம் நடக்கணும். ஒரு கான்ஃபரன்ஸ். கருத்தரங்கு. எஞ்ஞானம் அவசியமோ அதை அறிந்து இசைவுடைய வாழ்வு அமைய நடத்த வேண்டும். ஏதோ சும்மா நடத்தினோம் அப்படின்னு அதுல பெருமைப்படுறதுக்கு இல்ல. நம்ப நடத்துற இந்த கருத்தரங்கு மக்கள் வந்து அமைதியோடு வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். இந்த கருத்தரங்குகள் அப்படின்ட்டு சொல்றார். சரி. அப்ப இந்த மாரி கருத்தரங்கு நடத்தணும்னா, விஞ்ஞானிகள் எப்படி நெனச்சுக்கணும்? இப்ப விஞ்ஞான உலகம், கம்ப்யூட்டர் உலகம்.
இன்னும் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இன்னும் உயர்ந்துகிட்டே போறது வேற விதமா. அப்போ இந்த மாதிரி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. அப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்கும் பொழுது, நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இருக்கு. எல்லாமே அந்த இறைநிலை என் வழியா குடுத்ததுங்கிற அந்த எண்ணம் வரல. அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்றார், "விஞ்ஞான படைப்பெல்லாம் இயற்கையின் முன் உள்ளன." ஏற்கனவே எல்லாம் இயற்கையில இருக்கு. ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதில் சந்தர்ப்பவசமாய் விஞ்ஞானி என்போருக்கு காண கிடைத்தது. அப்போ நம்ம எல்லாருமே பறவைய பார்க்கிறோம். ஆனா யாரோ ஒருத்தருக்கு தான் அத பார்த்து விமானம் தயார் பண்ணணும், ஏரோப்ளேன் செய்யணும் அப்படின்னு தோணிச்சு. அப்ப எல்லாமே இயற்கையில இருக்கு. நம்ம பார்க்கிறோம் ராமாயணம், மகாபாரதத்துலலாம் கூட அந்த மாரி வந்து அ இவங்களெல்லாம் முக்திக்கு சொர்க்க லோகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த மாரி ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அது வேற விதமா இருந்திருக்கலாம் அங்க. அதே மாரி அவங்க சண்டை போடுறதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கு வேண்டிய டிஸ்கிரிப்ஷன வந்து குடுத்துருக்காங்க. அப்போ விஞ்ஞானிக்கு மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் யாரு அந்த மலை அலைச்சூழல் குறைந்து இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் ஒண்ண பார்க்கும்பொழுது, "இது இப்படி செய்யலாமே!" அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. அப்போ என்ன சொல்றார், "விஞ்ஞான படைப்பெல்லாம் இயற்கையில் முன் உள்ளன. ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதில் சந்தர்ப்பவசமாய் விஞ்ஞானி என்போருக்கு காண கிடைத்தது. இவ்வுலக மக்கள் தேவை, நலம் நிறைவு பெற இயற்கை, விஞ்ஞானி தெய்வ நிலை வெளிப்படுத்தும்." அப்போ மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இறைநிலையே விஞ்ஞானிகளோட மனதுல இந்த மாரி ஒரு செயல செய்யணும். இந்த மாரி ஒரு கண்டுபிடிப்ப செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்த குடுக்குது. காலத்தால் வியத்தகு படைப்பான கம்ப்யூட்டர் உனக்குள் விஞ்ஞான நுட்பமுடன் காந்தம், கருமையம், வியத்தகு மூளை, புலன் தொடரியக்கம் அன்றோ. அப்ப கம்ப்யூட்டர் குடுத்திருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? ஏற்கனவே காந்தம்ங்கிற ஒரு கருத்த குடுத்து, கருமையம்ங்கிறத ஒண்ண குடுத்து, மூளை, புலன் இதெல்லாம் குடுத்திருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த கம்ப்யூட்டர் வந்திருக்குன்னா, அதனால நம்ப வந்து மத்தத புரிஞ்சுக்கிறோம். காந்த தன்மைய புரிஞ்சுக்கிறோம், கருமையம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அது செயல்பாட்டுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு ஒரு விஞ்ஞானி ஒண்ணத்த கண்டுபிடிக்கிறார்ன்னா, அது ஏற்கனவே எங்கேயோ செயல்பட்டுட்டு இருக்கு. இல்ல அத பார்த்து அவங்களுக்கு இந்த மாரி இத வந்து ஒரு கண்டுபிடிப்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது. அதனால நீங்க ஏதோ நெனச்சுட்டீங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. இயற்கையிலேயே எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு சமுதாயத்துக்கு அது உதவியா இருக்கணுங்கிறதுனால, உங்களுடைய அந்த மன அலைச்சூழல் குறைஞ்சதுனால உங்களுக்கு அது பிடிபடுது. அப்படின்ட்டு சொல்றார். அப்போ அவர் அந்த ஒரு விஞ்ஞானியா இருக்கிறவர், சமுதாயத்துக்கு என்ன மாதிரி நான் வந்து ஒரு கடமைய செய்யணும், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உதிச்சு, அத வந்து அவர் செய்யறார். ஆனா இத எப்படி செய்யணும்? எனக்கு சமுதாயம் நெறைய செய்யுது. நான் இத சமுதாயத்துக்கு ஒத்து வர மாரி என்னுடைய கண்டுபிடிப்பு எடுக்கணும். அப்படிங்கிற அந்த பொறுப்பு விஞ்ஞானிகளுக்கு இருக்கணும். அதனால தான் சொல்றார், "தன்முனைப்பு வேண்டாம்" அப்படின்ட்டு சொல்றார். இயற்கையே இருள், ரவி, காற்று, நீர், உலகம் எண்ணற்ற உலோக வகை ரசாயனங்களாச்சு. ஏற்கனவே எல்லாம் இருக்கு. இயற்கையின் மலர்ச்சியைப் போல் மனிதன் எதை செய்தான்? நம்ப ஒண்ணுமே செய்யல. எல்லாம் இயற்கையில இருக்கு. அதுதான் சொல்வார். இறைநிலை அது வந்து ப்ராவிடன்ஸ். புரொவைட் பண்ணுது எல்லாத்தையும். ஒரு உயிர் வந்து அங்க உருவாகணும்னு அதுக்கு முன்னாடி அதுக்கு வேண்டியதெல்லாம் குடுத்துடுது. அது அங்க ப்ராவிடன்ஸ் புரொவைட் பண்ணுது எல்லாம். அப்ப எல்லாமே மனிதன் எங்க செஞ்சிருக்கான்? எல்லாம் இயற்கையில இருக்கு. இயக்க சீர்மை புலன்கள் இயங்க கருத்தாகி இயற்கையைப் போல் தான் செய்தால் இது தனித்திறனோ? புலன்கள அமைச்சு அந்த புலன்கள் சரியா அமைவதற்கு இறைநிலை தான் நமக்கு குடுத்திருக்கு. அப்போ அத வச்சு நம்ப செய்யறோம். இது நம்மளோட திறனே ஒண்ணுமே இல்லையே! எந்த அளவுக்கு ஒரு ஞானியோட மனநிலை எவ்வளவு உயர்ந்திருக்கு பாருங்க. இயற்கையைப் போல் தான் செய்தால் இது தனித்திறனோ? இயங்கும் புலன் 5 வகை உடற்கருவிகட்கு இயற்கை ஆற்றலைக் கொண்டே விரைவு கூட்டிக் கொண்டான்.
இயந்திரங்கள் நுண்கருவி அனைத்தின் தன்மை உணர்வீர். அப்போ உடற்கருவிகளுக்கு உபகருவிகள கண்டுபிடிச்சு, அந்த வேகம் இருந்த விஞ்ஞானிக்கு என்ன வந்து விஞ்ஞானின்னா என்ன? விஞ்ஞானம்னா வேகம். அந்த வேகத்தன்மை இருக்கு. அந்த விரைவை கூட்டிக் கொண்டு, அவங்களுக்கு ஏன்னா அந்த மன அலைச்சல் குறைய, குறைய, குறைய எப்படி வந்து உப உடற்கருவிகளுக்கு உபகருவிகள கண்டுபிடிச்சு, இந்த இயற்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும்? அந்த ரகசியங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்படின்னு விஞ்ஞானிக்கு இயற்கையே இந்த எண்ணங்கள குடுத்திருக்கு. ஆனா 5 பௌதீக பிரிவுகள் அந்த கூட்டு சேர்க்கையோட என்ன வேணுமோ உலோக வகைகள், ரசாயனங்கள் எல்லாம் ஏற்கனவே இறைநிலை குடுத்திருக்கு. அத எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற அந்த ஒரு நெறிமுறையும் இயற்கையே விஞ்ஞானிகளுக்கு குடுக்குது. அதுதான் சொல்லுவாங்க. அதனால தான் சைனீஸ் ப்ராவர்ப்ல சாதாரண நிலையில கூட குழந்தைங்கள் என் வழியா பொறக்குறாங்க. நான் பெத்தேன், நான் பெத்தேன், நான் பெத்தேன்னு சொல்லி அந்த ஒரு பாசம் பற்ற உருவாக்கிக்கிட்டு எத்தன பிரச்சனைகள். ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? அந்த சைனீஸ் ப்ராவர்ப்ல என்ன இருக்கு? இந்த குழந்தைகள் பொறப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். நீ ஒரு கருவியாக இருக்கிறாய். அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, என் வழியா இந்த பொறந்த குழந்தைக்கு நான் என்ன கடமையை செய்யணும்? அப்படின்னு ஒரு அட்டாச்மென்ட் இல்லாம, துறவு மனப்பான்மையோட என்ன கடமையை செய்யணுமோ, டிட்டாச்மென்ட்டோட செய்வோம். ஆனா நான் தான் பெத்தேன், நான் தான் பெத்தேன் அப்படிங்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்க. இது தனி மனிதன், குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் சமுதாயத்தில இருக்கிற தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, விஞ்ஞானிக்கும் இருக்கணும். அப்படின்னுட்டு தன்முனைப்பு வேண்டாம். அப்படின்னு சொல்றாரு. சரி இப்படி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, அந்த ஈகோ இல்லாம இருந்தா என்னென்ன மாற்றங்கள் வரும்? அதுவும் குடுக்குறார். எவ்வளோ அழகா இந்த கவிதைகள எத்தன விஷயங்கள நமக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. எங்கேயும் போய் வந்து நம்ம எந்த புஸ்தகம் எதுவும் தேடவே வேண்டாம். மகரிஷியே என்ன பிரச்சனை? எங்க ஆரம்பிச்சது? அதுக்கு என்ன தீர்வு? எப்படி செய்யணும்னு எல்லாம் குடுத்துடுறார். அப்போ எல்லாமே இயற்கையில இருக்குப்பா. உனக்கு அந்த தெய்வ நிலை சமுதாயத்துக்கு ஏத்த மாரி என்ன கண்டுபிடிக்கணுமோ அத குடுக்குது அந்த எண்ணத்த. ஆனா, இயற்கையில கிடைக்கிற அந்த விஷயங்கள நீ வந்து அதுக்கு மாற்றி குடுக்குற. இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக அதுக்கு செயற்கை உருவங்கள்லாம் குடுத்து எல்லாம் நம்ம மாத்துறோம். அதுதான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா, அது கிடைக்கிறதும் எல்லாமே அந்த இறைநிலை தான் குடுக்குது. ஒண்ண ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்குது. மகரிஷி சொல்வார். என்ன கசக்கி பிழிந்து இறைநிலை என்னை தேர்ந்தெடுத்து மனித சமுதாயம் அமைதியா வாழ்வதற்கு இத்தன விதமான பயிற்சிகள என் வழியா குடுத்திருக்கு அப்டின்ட்டு சொல்வாரு. அதே மாரி தான் இந்த மாரி ஈகோ இல்லாம எல்லாமே எனக்கு இறைநிலை தான் குடுத்திருக்குங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, விஞ்ஞானிகள் அதுக்கேத்த மாரி கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்ப என்ன வரும்? இறைநிலையும், உயிர்நிலையும், இன்ப துன்ப நிலையும் எல்லோருக்கும் விஞ்ஞானம் எடுத்துரைக்காவிட்டால், பொறையுடைமை, கற்பொழுக்கம், புலன்கவர்ச்சி செயல்கள் பூவுலக மாந்தரிடம் பொருந்தி செயல் தூய்மை நிறை மனமும் அன்பு அருள் நெறியும் மக்கள் வாழ்வில் நிலவாது விஞ்ஞான அறிஞர்களே அப்படின்ட்டு சொல்றார். நீங்க வந்து இறைநிலைனா என்ன? உயிர்னா என்ன? இன்ப துன்பம்ங்கிறது ஏன் வருது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் நீங்க புரிந்து கொண்டு இந்த கண்டுபிடிப்புகளோடு மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லலைன்னா, மக்கள் வாழ்வுல ஒரு பொறுமையோ, கற்பொழுக்கமோ, இல்ல புலன்களால ஏற்படக்கூடிய துன்பங்களோ, அவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாம வாழ்க்கையில அவங்களுக்கெல்லாம் இருக்கும். நெறிமுறை, அறநெறி வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்காது. அன்பு, கருணை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால நீங்க இத உணர்ந்துக்கங்க. விஞ்ஞானிகளே உங்களுக்கு இதெல்லாம் பொறுப்பு இருக்கு. என்ன மாதிரி பொறுப்பு? எல்லாமே இயற்கை ஏற்கனவே குடுத்திருக்கு. என்ன ஒரு கருவியாக்கி இறைநிலை சமுதாயம் எனக்கு நெறைய உதவி செஞ்சுட்டு இருக்கு. அந்த சமுதாயத்துக்கு நான் எப்படிப்பட்ட
கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன ஒரு கருவியா இறைநிலை என்ன பயன்படுத்திட்டு இருக்கு. அப்போ நான் இதெல்லாம் உணர்ந்துக்கணும். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? எதுக்காக வந்திருக்கேன்? எனக்கு என்ன பொறுப்பு? எனக்குள்ள இருக்கிற உயிர் எப்படி இயங்கிட்டு இருக்கு? மத்த உயிரினங்கள்ல எப்படி இருக்கு? அதெல்லாம் இன்ப துன்பம்னா என்ன? அதையும் தாண்டி அமைதினா என்ன? அதுக்கப்புறம் பேரின்ப நிலைனா என்ன? இந்த விஷயங்கள நான் புரிந்து கொண்டா தான், புரிந்து கொண்டு மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னா தான், புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதோட இருந்து ஈகோவோட நடக்கிறது மட்டும் போராது. அப்படி ஈகோவோட இருந்து அந்த மெஞ்ஞானம்ங்கிறது அங்க சேரலைன்னா, அது சமுதாயத்துக்கு அழிவை தான் தேடிக் கொடுக்கும். ஈகோவ தான் ஏற்படுத்தும். அப்புறம் எங்கேயுமே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இருக்காது. அமைதியான வாழ்க்கை இருக்காது. அதனால விஞ்ஞானியர்கள் அறிஞர்களே இது உங்களுக்கு பொறுப்புங்கிறார். நீங்கள் குறை தீர்த்து மக்கள் வாழ்வை உயர்த்த வல்லீர் மனத்தால். குறுக வேண்டாம். பொருள் அளவில் விஞ்ஞானத்தாலே. விஞ்ஞானிகளுக்கு உடனே ஒரு அம் அவ பணக்கார நிலைக்கு வரும், ஒரு மதிப்பு வரும், பட்டங்கள் வரும், வசதியான வாழ்க்கை வரும். இதுக்கெல்லாம் நீங்க அடிமையாயிடாதீங்க. சொல்றார் சுவாமிஜி. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். இதுல தான் மனித மனமே அடிபட்டு போகுது. அதனால இதுல நீங்க அடிபட்டு போயிடாதீங்க. மனம் குறுகி அந்த செயலுக்கு போகாதீங்க. அப்படின்னுட்டு சொல்றார். சரி இப்படி இருக்கும் பொழுது, ஆனா அப்புறம் இன்னும் சொல்றார். விஞ்ஞானிகளுக்கு இன்னும் என்ன பொறுப்புன்னா, நம்போ விஞ்ஞானத்த புரிந்து கொள்ளாம நெறைய பிளைண்ட் பிலீஃப் அதாவது மூட நம்பிக்கையோட நெறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் வாழறோம். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விஞ்ஞான வளர்ச்சி இத்தன அடைந்ததுக்கு அப்புறமும், நெறைய மூட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வரோம். மூட நம்பிக்கைன்னா என்ன? என்ன நாம கடைபிடிக்கிறோமோ, சில விதிமுறைகள, அதுல உள்ள கருத்துக்களை நாம் ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதில்லை. அந்த கருத்துக்கள் மூடி இருக்கு. ஆழ்ந்து இருக்கு. கீழ இருக்கு. அத மேல கொண்டு வரணும். அது மூடி இருக்கு. அதெல்லாம் சிலதெல்லாம் அதுக்கு மேல மூடி இருக்கு. மேகம் மோடமா இருக்கு அப்டின்னா என்ன அர்த்தம்? அங்க மேகங்கள் அது அத நம்ம பார்க்க வேண்டிய அந்த வானத்தை மூடி இருக்கு. மோடம் போட்டிருக்கு அப்டின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் நம்ப வாழ்க்கையில என்னென்ன கடைப்பிடிக்கிறோமோ, அதுல சில கருத்துக்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனா சிலதெல்லாம் போக, போக, போக நம்ம இருக்கிற காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாம இருக்கும். இருந்தா கூட நம்போ அத "ஓ! பெரியவங்க சொன்னாங்க" அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம கடைப்பிடிச்சுட்டு வருவோம். ஆனா விஞ்ஞானிகளுக்கு இந்த கருத்துக்களை தெளிவடைய வைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு, அப்படின்ட்டு சொல்றார். விஞ்ஞான உண்மைக்கு முரண்பாடாக விரிந்துள்ள சமய கருத்து எதுவானாலும், விஞ்ஞான அறிவு விரிந்து உலகோர் வாழ்வில் விழிப்பு நிலை உண்டானால் மறைந்து போகும். விஞ்ஞான அறிவு கொண்டு மனிதர் வாழ்வில் விலங்கினம் போல் பறித்துண்டு வாழும் போக்கு விஞ்ஞானம் மெய்ஞானத்துடன் இணைய விரைவாக மாறி மனம் அற ஊற்றாகும் அப்படின்ட்டு சொல்றார். இப்ப அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? சொர்க்கம், நரகம் அப்படின்னு ஒண்ண ஏற்படுத்தி நல்லது செஞ்சீங்கன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. தீயது செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி, சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க, நரகத்துல எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் எழுதி வச்சாங்க. ஆனா இப்ப விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச போது, கருவிகள் அதுக்கேத்த மாரி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அந்த கருவிகள் வழியா பிரபஞ்சம் எப்படி விரிந்துகிட்டே போகுது, என்ன மாதிரி இடத்துல இருக்கோம் நாம்போ, நம்ப பூமியோட செயல்பாடு என்ன, நம்மள சுத்தி எத்தன கிரகங்கள் இருக்கு, நம்ப எந்த மாரி பால்வெளி மண்டலத்துல இருக்கோம், எத்தன விதமாக அந்த மாரி கேலக்ஸிஸ் எல்லாம் இருக்கு, அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள கருவிகள் மூலமா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சொர்க்கம், நரகம்ங்கிறது ஒண்ணு இருக்கா? இல்ல. ஒரே ஒரு பிரபஞ்சம் தான் இருக்கு. அப்ப அந்த சொர்க்கம், நரகம் எங்க இருக்கு? நம்ப வாழற வாழ்க்கையில தான் இருக்கு. அததான் மகரிஷி அழகா சொல்றார். சுவர் அகம், நர அகம். என்னுடைய உடம்பு தான் உலகம் அப்படின்னு நினைச்சுட்டு நான் வாழ்ந்துகிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் எதுக்கும் மதிப்பு குடுக்க மாட்டோம். எப்பொழுதுமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடங்கி இருப்போம். என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய சமூகம் அப்படின்னு. அப்போ அங்க பிரச்சனை. அதுக்கு பதிலா சுவர்னா உயிர். நம்ப இந்த உயிர் எங்கேருந்து வந்திருக்கு?
எப்படி வந்துச்சு? இதனுடைய மூலம் என்ன? எல்லார்கிட்டயும் இருக்கிற அதே உயிர் தான் எங்கிட்டயும் இருக்கு. எல்லாரும் அந்த சுத்தவெளியோட நம்ம எல்லாரும் ஒரே மூலத்திலேருந்து தான் வந்திருக்கோம். எல்லாருமே தொடர்புடையவங்களா இருக்கோம். இப்படிங்கிற எண்ணத்தை புரிந்து கொண்டால், இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி போனா மனம் விரிவடையும். அப்ப நம்ப இப்ப வாழுற வாழ்க்கையே சுவர்க்கமா இருக்கும். அப்ப இது யாரு சொல்லணும்? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் மூட நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் விஞ்ஞானிகள் எடுத்து சொல்லணும். அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்களுக்கு இந்த மாரி பொறுப்பு இருக்கு. அப்போ அவங்க வந்து எடுத்து சொல்லணும். எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவங்களுக்கு மெஞ்ஞானம் தெரியணும். விஞ்ஞானிகள் மெஞ்ஞானத்தையும் அந்த கருத்துக்கள், மெய்ஞானம் உண்மையான கருத்துக்களை அவங்களும் புரிந்து கொண்டால், எங்கெங்க யாரெல்லாம் நம்போ இந்த மாதிரி வேண்டாத எண்ணங்களோடு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வரோமோ, அவங்களுக்கு விஞ்ஞானிகள் ஏன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லும்பொழுது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எப்படி சில விஷயங்கள் டாக்டர் சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அது ஆசிரியர் எப்படி எழுத்து சொல்லிக் குடுக்குறாங்களோ, அப்படிதான் எழுதும். நம்ம வீட்ல சில சமயம் எப்பயோ தெரியாம ஏதாவது வந்து, இது புரிஞ்சுகிட்டு ஆசிரியர் அப்படிதான் சொன்னாங்கன்னுட்டு, உல்டாவா கூட எழுதிரும். ஆசிரியர் இப்படிதான் சொன்னாங்கன்னு. நம்ம எத்தன தான் வீட்ல வந்து சொன்னா கூட அது ஒத்துக்காது. அதே ஆசிரியர் அடுத்த நாள், அதே வந்து சரியா எழுதி காமிச்சாங்கன்னா, அப்போ ஒத்துக்கும். "ஓ! நான் தான் தப்பு பண்ணினேன். தலைகீழ எழுதிட்டேன்" அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் இந்த கருத்துக்களை மெஞ்ஞானத்தோடு உணர்ந்து கொண்டு, அவங்க வந்து நம்மளுடைய வேண்டாத எண்ணங்களை, மூட நம்பிக்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி தெளிவுபடுத்தினாக்கா, நமக்கு வந்து வாழ்க்கை மாறும். அப்ப இதுவும் விஞ்ஞானிகளோட பொறுப்பு அப்படின்ட்டு சொல்றாரு. ஒண்ணு விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சதுங்கிறதே இல்ல. எல்லாம் இயற்கையில இருக்கு. அதுக்கப்புறம் இயற்கை அது குடுத்ததுனால, அந்த இறைநிலை இந்த மாதிரி இருக்கிற யாரு ஆழ்ந்த நிலைக்கு போயிருக்காங்களோ, அவங்க கிட்ட சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ, அதை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையே இந்த மாரி எண்ணங்களை, கண்டுபிடிப்புகளை குடுக்குது. ஆனா எல்லாமே இருக்கு. இயற்கையிலேயே எல்லாம் இருக்கு. அப்போ இயந்திரங்களை உருவாக்குறது, நுண்கருவிகள உருவாக்குறது எல்லாமே விஞ்ஞானிகளுக்கு அது உள்ளுணர்வா எப்படி கிடைக்குதுன்னு எல்லாம் இறைநிலை தான் குடுக்குது. அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்படி வந்தா தான் சமுதாயத்துல எல்லாருமே பொறுமையோட, கற்பொழுக்கத்தோட, புலன் கவர்ச்சினால தவறுகள் செய்யாம பஞ்சமகா பாவங்கள்லாம் இல்லாம, அவங்களால வாழ்க்கைய நடத்திக்கிட்டு முடியும். அவங்க எப்படி வாழ்க்கைய நடத்தும்பொழுது, சமுதாயத்துக்கு அவங்க வழிகாட்டுவாங்க. ஏன்னா, விஞ்ஞானிகளா இருக்கிறதுனால, அவங்க இந்த கருத்துக்கள சொல்லும்பொழுது, அதுக்கு மதிப்பு அதிகம். அதனால தான் மகரிஷி சொல்றார். "விலங்கினம் போல பறித்துண்டும் வாழ்க்கையை மக்கள் விட வேண்டுமென்றால், விஞ்ஞானிகள் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கிற விஷயங்கள எடுத்து அதெல்லாம் இதெல்லாம் சரியில்லன்னு எதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ, அத சொல்லணும். இந்த விஞ்ஞானிகள்லாம் யாரெல்லாம் விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானிகள்னா, அவங்க விஞ்ஞானத்துல இருக்கிறதையும் சரி, இதே மாரி டாக்டர்களும் விஞ்ஞானிகள் தான். வெளியில உள்ள பொருள்களுக்கு உயிரற்ற பொருள்கள் விஞ்ஞானம். உயிர் உள்ள இதுல அதே உயிர். அப்போ விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்த பத்தி சொல்ற மாதிரி, இங்க இருக்கிற மருத்துவ துறையில இருக்கிறவங்களும் சரி, அவங்க உயிர்னா என்னன்னு புரிஞ்சுகிட்டு, அவங்களும் விஞ்ஞானிகள் தான். வேற விதமா. அப்போ அவங்க சொல்லணும். உயிர பற்றின விளக்கங்கள குடுக்கணும். அவங்களும் இத புரிஞ்சுக்கணும். அப்ப அதே மாரி எதுல ஆராய்ச்சி செய்றவங்களா இருந்தாலும் எல்லாரும் விஞ்ஞானிகள் தான். அது விவசாய துறையில இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும். அவங்க எல்லாரும் விஞ்ஞானிகள் தான். அப்ப எந்த துறையிலயும் ஆராய்ச்சி செய்து அவங்க குடுக்குறாங்கன்னா, சமுதாயத்துல இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகளை எந்த துறையில இருக்கிறவங்களும் இத வந்து விளக்கி, அவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில வருவதற்கு வேண்டிய விளக்கங்களை கொடுப்பது விஞ்ஞானிகளோட பொறுப்பு. அப்ப அது விஞ்ஞானமா இருக்கட்டும், இல்ல உயிர் ஞானமா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான்.
அப்போ இந்த மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கும், உயிர பற்றின விளக்கங்கள் தெரியணும். அவங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. விஞ்ஞானிகளா இருக்கிறவங்க, விஞ்ஞானம். இந்த விண் எப்படி வந்துச்சு? அப்புறம் அந்த விண்ணோட கூட்டு சேர்க்கையில 4 மற்ற பூதங்கள் எப்படி வந்துச்சு? அதனால மத்த இதெல்லாம் எப்படி உருவாச்சு? அப்படிங்கிற இந்த விளக்கங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்கலாம் இந்த மாரி ஒரு கருத்தரங்கு வச்சா, அது எவ்வளோ பயனுடையதா இருக்கும்? அதனால தான் விஞ்ஞானிகளுக்கு வேண்டிய பொறுப்பெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இத வந்து எழுதுறார். 1984ல அவர் இந்த கருத்தரங்கு வேண்டும்னு சொல்லிட்டார். ஆனா, அதுக்கப்புறம் பின்னாடி யோசிச்சு 86ல அவர் வந்து விஞ்ஞானிகள் இந்த மாரி பொறுப்போடு விஞ்ஞானத்தையும் சேர்த்து அவங்க இந்த கருத்துக்களை உணர்ந்து கொண்டால் தான், பயிற்சிகளை செய்தா தான், அவங்க இந்த மாரி ஒரு அமைதியான சமுதாயத்தை அவங்க உருவாக்க முடியும். அவங்களுக்கு இந்த மாரி ஒரு பொறுப்பு இருக்கு. அப்படிங்கிற விளக்கத்த மகரிஷி அவங்க 86ல விஞ்ஞானிகளின் பொறுப்புன்னு இந்த கவிதைய குடுத்திருக்காங்க. 2 கவிதைகள. அப்ப அவங்க பொறுப்போட செய்யும்பொழுது, அங்க இறை உணர்வு பெற முடியும். அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். எல்லா மக்களும் அப்படிதான் வாழ்க்கைய வாழ முடியும். அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ விஞ்ஞானிகளுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. எந்த துறையிலயும் இருக்கலாம். யார் ஆராய்ச்சி செய்தாலும் எல்லாரும் விஞ்ஞானிகள் தான். இப்ப இந்த விஞ்ஞான துறையில அவங்களும் உயர்ந்துகிட்டே போறாங்க. அப்ப இன்னும் அந்த கருத்துக்களை எளிமைப்படுத்தி சொல்லும்பொழுது அவங்களும் விஞ்ஞானிகள் தான். ஆனா, இத நான் தான் சொன்னேன், நான் தான் செய்தேன், நான் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு சமையல்ல ஒரு ஸ்வீட்ட பண்ணிட்டானா கூட நம்மளுக்கு எவ்வளோ ஈகோ வருது. எத்தனையோ விதமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல இருக்கும்போது ஒரு விதமான ஸ்வீட்டு, ஒரு ஒரு பால வச்சு செய்றோம். வடக்க ஒரு மாதிரி, பாம்பேல இருக்கிறவங்க அந்த பக்கம் ஒரு மாதிரி. எல்லா இடத்துலயும் அவங்கவங்க செய்றாங்க. அங்கங்க இருக்கிற பொருள்கள வச்சு செய்றாங்க. எல்லாமே ஒரு இனிப்பு சுவைய குடுக்குது. எல்லாமே சுவைக்கு நல்லா இருக்கு, வாய்க்கு நல்லா இருக்கு. அத நான் கண்டுபிடிச்சேன்னா, ஆனா ஏற்கனவே இந்த சர்க்கரைங்கிறது ஒண்ணு இருக்கு. பாலுங்கிறத ஒரு உயிரினத்துல நமக்கு குடுக்குது. இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறாங்க? யாரோ கண்டுபிடிக்கிறாங்க. சமுதாயத்திலே நமக்கு கிடைக்குது. நான் இந்த இனிப்ப கண்டுபிடிச்சேன், இந்த செயல கண்டுபிடிச்சேன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஈகோ வருது. இதுதான் கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அது எந்த நிலையிலயுமே இந்த ஈகோங்கிறது கூடாது. விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை மகரிஷி அவங்க இந்த கவிதையில குடுத்திருக்காங்க. அப்ப எது செய்தாலும் நான் செய்யறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுதான் நமக்கும் மகான்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்புறம் விஞ்ஞானிகள் அவங்க வந்து டெல்டா ஃப்ரீக்வன்சி தீட்டா ஃப்ரீக்வன்சில அவங்க இருக்காங்க. 4 டூ 7 அது தீட்டா. அவங்க டெல்டா ஃப்ரீக்வன்சி போறது ரொம்ப ஈஸி. 1 டூ 3க்கு. அதனால தான் அவங்க சொல்றாங்க, நீங்க இறை உணர்வு பெறுவதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா வரணும். இத்தன ஈகோ இருக்குதே. அதனால நீங்க அது இல்லாம அந்த ஒரு ஆணவத்தை குறைத்து நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம ஒரு பொறுப்போட செய்யும்பொழுது, எதெல்லாம் சமுதாயத்துக்கு தேவையோ அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள தான் அவங்களும் செய்வாங்க. வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தா கூட, அது வேண்டாம். அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். இத தான் அவங்க உணர்ந்துக்கணும். அப்போ இந்த மாரி அப்போ மெஞ்ஞானம் சேரும்பொழுது தான், அவங்களுக்கு இந்த மாரி எண்ணங்களும் வரும். அதனால தான் விஞ்ஞானம், மெஞ்ஞானம் 2ம் சேரணும். அப்படின்னுட்டு மெஞ்ஞானம் அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு விஞ்ஞானம் தேவை. விஞ்ஞானத்துல நல்ல விதமான கண்டுபிடிப்புகள் இருக்கணும்னா, அதுக்கு மெஞ்ஞானம் சேரணும். அப்படிங்கிற கருத்த இங்க மகரிஷி அவங்க விளக்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. எளிமையான